இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் இவர்கள் கேட்கவில்லை. அன்புமணி விடுத்த எச்சரிக்கையை குறிப்பாக மாநில அரசு எதையும் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழகம் கொதித்து கொண்டிருக்கிறது. இவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வெப்பம் அதிகமாக கொதித்து கொண்டிருந்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் அக்னி ஜுவாலைகள் வீசிக்கொண்டிருந்தது. தேர்தல் முடிந்துவிட்ட பிறகு வரலாறு காணாத வெப்பம் தமிழகத்திலே இருக்கிறது. இந்த வெப்பம் ஏன் வருகின்றது, எதனால் இப்படிப்பட்ட வெப்பம் என்பதை பற்றி அறிவியல் ஆய்வாளர்கள் பல தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், அதாவது இந்த தட்பவெட்ப நிலை மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங், பூமியிலே ஏற்பட்ட அதிகமான மாசு, இவற்றின் விளைவால் வந்த இயற்கையின் மாற்றம், இயற்கையின் சீற்றம். அதன் காரணமாகத்தான் உலகத்தின் பல பகுதிகளிலும், இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மழைக்காலங்களில் பெரிய அளவு மழை வெள்ளம், வரலாற்றை விட எப்பொழுதும் வரக்கூடிய சராசரி மழையை விட அதிகமான மழை வெள்ளம், தென் மாவட்டங்கள் தத்தளித்தது, சென்னை தத்தளித்தது. அந்த மழை வெள்ள நிவாரணம் என்ற பெயரில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய வாரி சுருட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நிவாரணம் கொடுக்கிறோம் என்ற பெயரில் ஆளுங்கட்சியின் அதிகார மையத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கான நிவாரணத்தை தேடிக்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அதை போலவே இந்த வெள்ள பாதிப்பு, இந்த வெப்பத்தினுடைய பாதிப்பு, இந்த வெப்ப பாதிப்பு எப்படி வருகிறது என்று கேட்டால், புவி வெப்பமயமாதலின் விளைவு வழக்கத்தை விட, சராசரியான வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலை இந்த கோடை காலங்களில் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இவற்றை பற்றியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். அதாவது புவி வெப்பமயமாதலை முன்னிட்டு, அதாவது தட்பவெட்பநிலை மாற்றத்தை முன்னிட்டு, அதாவது காலநிலை மாற்றத்திற்கான எமர்ஜென்சி அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் புவி வெப்பமயமாதலை தடுக்க முடியும். புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான அத்தனை விடயங்களையும் ஆராய்ச்சி செய்து அவற்றை தடுத்தால் மட்டுமே எதிர்கால சமூகத்தை காப்பாற்ற முடியும். புவி வெப்பமயமாதலை தடுக்க முடியும். மழைக்காலத்தில் சராசரியை விட அதிகமான மழை பெய்கின்ற அந்த மழை பொழிவை தடுத்து நிறுத்த முடியும். இப்பொழுது அந்நிய தேசமான குவைத் தேசத்தில் மிகப்பெரிய மழை வெள்ளம், அந்த தேசமே தடுமாறி கொண்டிருக்கிறது. அதை போல எதிர்காலத்தில் தமிழ்நாடும் இந்தியாவும் தடுமாறும். ஆகவே காலநிலை அவசர நிலை பிரகடனத்தை உடனடியாக அரசு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கு உண்மை என்று தட்பவெட்ப நிலை காட்டிக் கொண்டிருக்கிறது. சீதோஷ நிலை காட்டிக் கொண்டிருக்கிறது. வழக்கத்தை விட அதிகமாக கிட்டத்தட்ட வேலூரில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. சேலம், ஈரோடு, இன்னும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் 109 டிகிரி வரை வெயில் வாட்டி எடுத்திருக்கிறது. 104 டிகிரி வெயிலையே சமாளிக்க முடியாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் 111 டிகிரி வெயில் என்றால் எப்படி இருக்கும்? எதிர்கால சமூகத்திற்கு எப்படி இந்த பூமியை காப்பாற்றி கொடுத்துவிட்டு செல்ல போகிறோம் என்ற தவிப்பு அறிவியல் ஆய்வாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த வெப்பத்தை முன்னிட்டு, இந்த கோடை காலத்தின் அதிகமான வெப்பத்தை முன்னிட்டு கூலிங் பீர், குளிரூட்டப்பட்ட பீர் வகைகளை அதிகமாக தயாரிக்க சொல்லி, பீர் வகைகளை தயாரித்து அதை குளிரூட்டி அதன் மூலம் அதிகமான விற்பனையை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு திட்டமிடுகிறது. என்ன ஒரு அற்புதமான அரசு, அயோக்கியத்தனமான அரசு! புவி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புவி வெப்பமயமாதலை பயன்படுத்தி கூட இவர்கள் சாராயம் விற்பதையும் பீர் விற்பதையும் தான் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, அன்புமணியை போன்ற அறிவார்ந்த தலைவர்கள் விடுக்கின்ற எச்சரிக்கைகளை பற்றி இவர்கள் கவலையே படாமல் இருந்தால் எதிர்கால தமிழ் சமூகம் என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? இந்தியா என்ன ஆகும்? மற்ற எந்த மாநில அரசும் தமிழ்நாட்டிலே செய்ய துணியாத ஒரு காரியத்தை, எந்த மாநில அரசும் செய்ய மறுக்கின்ற ஒரு காரியத்தை தமிழக அரசு துணிந்து செய்கிறது. பீர் விற்பனையை அதிகப்படுத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் இந்த கோடை வெப்பத்தை பயன்படுத்தி. ஆக இந்த திராவிட அரசு, இந்த திராவிட மாடல் அரசு
மக்கள் பாதிக்கின்ற இடத்திலும் தன்னுடைய கட்டமைப்பை உறுதி செய்து கொள்வதற்கு, மக்கள் பெருமளவு பாதிக்கின்ற இடத்திலும் கூட ஆதாயம் அடைவதையும் அதன் மூலம் திமுகவை வளர்த்துக் கொள்வதையும், அதே நேரத்தில் அவர்கள் பொருளாதார ரீதியாக ஆதாயம் அடைவதற்கும் தான் திட்டங்களை தீட்டுகிறார்களே தவிர மக்களை பற்றியோ, இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்களை பற்றியோ, இந்த புவி வெப்பமயமாதலை பற்றியோ, இந்த புவி வெப்பமயமாதலால் எதிர்கால தமிழ் சமுதாயம் என்னவெல்லாம் சந்திக்க போகிறது, என்ன இடர்பாடுகள்லாம் வரப்போகிறது என்பதை பற்றி கவலைப்படாமல், எதிர்கால பூமி பந்தய ஒரு காலத்தில் வெப்பத்தால் கருகி விடுமோ என்று அச்சம் ஏற்படுகின்ற சூழலும் கூட அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் போதைப் பொருள் விற்பனையை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை சீரழிக்காமல் விடமாட்டார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.